ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காக திருச்செந்தூர் முருகன் வந்துள்ளேன். கண்மணியே, நாளை உனக்கு திடீர் திருப்பத்தை தரப்போகிறேன். நாளைய தினம் மிகவும் மகிழ்ச்சியான தினமாக உனக்கு தொடங்கப் போகிறது. பல நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. கவலையே வேண்டாம். என் வேல் வந்து உன்னை காக்கப் போகிறது. நாளைய விடியலுக்காக காத்திரு தங்கமே. வாழ்க்கை உன்னை எதிர்பாராத இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு செல்லப் போகிறது. அன்புதான் உன்னை வீட்டுக்கு அழைத்து வரப்போகிறது. உன் முகம் நாளை சிரித்த முகத்தோடு இருக்கும். நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கத்தானே போகிறாய். என் பிள்ளை எனக்கு கண்ணீர் விட்டு நன்றி சொல்லும். முருகா, எனக்கு நீ இருக்கிறாய். முருகா, உன்னை நம்பினேன், நம்புகிறேன், நம்பிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்துவிடு. இப்போது நீ செய்ததை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முருகா, என் முருகனே, அப்பனே, போற்றி போற்றி என்று ஆனந்தத்தில் கதறி அழுவாய். நான் ஒன்று சொல்கிறேன், கேள் தங்கமே. எப்போதும் இரவு தூங்கச் செல்லும் முன் 6 எழுத்து மந்திரமாம், அற்புத மந்திரமாம், அதிசயம் நிகழ்த்தும் மந்திரமாம் ஓம் சரவண பவ என்று சொல்லிவிட்டு தூங்கு. உன்னால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிவிட்டு தூங்கு. நிச்சயம் உனக்கானதை நான் செய்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் எப்போதும் தனியாக நடக்க பழகிக்கோ. உன்னுடன் வருபவர்கள் எல்லாம் உன் தற்காலிக துணைதான். ஆனால் இந்த திருச்செந்தூர் முருகன் எப்போதும் உன் கூட வந்து கொண்டே இருப்பேன். தொடக்கமும் நான் தான், முடிவும் நான் தான். என்னை மட்டும் துணையாக நினைச்சுக்கோ. மற்றவர்கள் வழிப்போக்கர்கள் தான். உன்னை அவமதித்த உறவெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி நீ அடைகின்ற உயரம் உன்னால் உருவாக்கப்படணும். அதன்படி நீ நடந்து செயல்பட்டு காண்பிக்கணும் தங்கமே. நான் இருக்கிறேன், உனக்கு துணையாக இருப்பேன். எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அதை வெகு விரைவில் தந்து விடுவேன். கவலையே படாதே. உன் மலை போல் உள்ள பிரச்சனைகளை தவறாமல் உடைத்து விடுவேன் நான். வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல, என்றும் எப்போதும் பிரகாசிக்க. அது நிலாவை போன்றது. அதில் வளர்பிறையும் இருக்கும், தேய்பிறையும் இருக்கும். அந்தந்த நேரத்திற்கேற்ப உன்னுடைய முயற்சியால் எல்லாம் வழிநடத்தி செல். நிச்சயமாக உனக்காகவும் ஒரு நாள் முடியும் தங்கமே. இந்த முருகன் உன்னோடு இருக்கும்போது எதற்காக கலங்குகிறாய்? என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவதில்லை. நான் முருக பக்தர்களின் அடிமைதான். அதனை நிரூபிக்கவே உனக்கு நல்லது செய்கிறேன். கவலைப்படக்கூடாது. இவ்வளவு தூரம் உன்னை தேடி பிடித்து உன் நல்வாழ்விற்காக பாடுபடும் என்னை நினைக்க மாட்டாயா? ஒரே நிமிடத்தில் எல்லாவற்றையும் சரியாக்கிவிடும் சக்தி என்னிடம் இருந்தாலும் உன் கர்மவினை தீரும் வரை பொறுமையாகத்தான் நீ இருக்கணும். கண்டிப்பாக உனக்கானதை நான் செய்து கொடுப்பேன். இதில் எந்தவித சந்தேகமும் படக்கூடாது. இழந்தவை என்பது சிலருக்கு வார்த்தை, சிலருக்கு வாழ்க்கை. உண்மைதானே? இழந்தவை என்பது சிலருக்கு வார்த்தை, சிலருக்கோ வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோ. என்னிடம் நீ அமைதியாக பேசிக்கொண்டிருக்கிறாய். பேசு, என்னிடம் அமைதியாக பேசு, தப்பில்லை. ஆனால் நீ உன்னை சுற்றியுள்ள உறவுகளிடம், மனிதர்களிடம், நட்புகளிடம், தோழமைகளிடம் கவனமாக பேசு. திரும்ப திரும்ப இதைத்தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் கவனமாக இரு தங்கமே. இந்த திருச்செந்தூர் முருகன் ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று கூறியதே இல்லையே. நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் இந்த முருகனை நம்பு, என்னை நம்பு, பொறுமையாக இரு. உன்னோடு நான் எப்போதும் இருக்கிறேன் என்பதுதான். முயற்சி செய், விடாமுயற்சி செய். திறமை கூட ஒரு நாள் தோல்வியை தழுவும். ஆனால் கடின உழைப்பு ஒருபோதும் தோல்வியை தொடவே தொடாது. விவேகத்தோடு முயற்சி செய். விடைபெறும் வரை முயற்சி செய். வினை முடியும் வரை முயற்சி செய். ஏன், இறுதி வரை வெற்றி காணும் வரை முயற்சி செய். தோல்வியே தோற்று போகும் வரை முயற்சி செய்.
பிம்பம் போல் உன் கண்முன் உள்ளே ஆசை நிறைவேறும் வரை முயற்சி செய். கண்ட கனவெல்லாம் நனவாகும் வரை முயற்சி செய். நான் சொல்வதையெல்லாம் கேட்டு நடைமுறைப்படுத்திக்கோ. அதனால் தான் எடுத்தவுடன் நான் சொல்வதை பின்பற்றிக்கோ என்று சொன்னேன். வித்திட்ட விதையெல்லாம் வேர்விடும் வரை முயற்சி செய். இந்த வானம் என்ன வானம்? ஒரு சின்ன சிறு அளவுகோல். இந்த பிரபஞ்சமே உன் வசப்பட்டுவிடும் உன் முயற்சியால். விஸ்வரூப வெற்றி கிடைத்துவிடும் என் பிள்ளைக்கு. கவலைகளை களையெடுத்துவிடும். கவலைப்படாதே. மனதில் ஒரு கவலை தீரும்போது இன்னொரு கவலை உனக்கு உருவாகுது. ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு விதமான கவலை உன்னை பற்றி கொள்கிறது. நாளை விடுமுறையாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்கிற கவலை. கடனை எப்படி அடைப்பது, எப்போது வீடு வாங்குவது, எப்போது கார் வாங்குவது, திருமணம் எப்போது நடக்கும் என ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான கவலை. தன் கவலைகளை யாரிடமாவது கொட்டிவிடத்தான் எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள். தேடிப்போய் கவலைகளை பரிமாறுகிறீர்கள். உண்மைதானே? மனசு நிறைய கவலை இருக்கா? மனசு நிறைய கவலையாக இருக்குதா? அதனால்தான் உன் மனம் புண்ணாக இருக்கிறது. உன் கவலைக்கு சில பேர் காரணமாக இருப்பது போல் சிலரது கவலைக்கு நாம கூட இருந்து விடுகிறோம் என்பதை மறந்து விடுகிறாய். கண்மணியே, எப்போதும் உன் மனம் கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. அலட்சியப்படுத்தாதே. வீண் எதிர்பார்ப்புகளை, பொய்யான நம்பிக்கைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அது குருட்டு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்தமால் ஆகிவிடும். கவலையை விட்டுவிடு. நேற்று என்பது கடந்து விட்டது. அது இனி உன் கட்டுப்பாட்டில் இல்லை. சரியான திசையில் முன்னேறுவதற்கான முடிவெடுக்க வேண்டிய நாள் இன்றைய இரவுதான். எண்ணங்களை உயரத்தில் வச்சுக்கோ. சின்ன சின்ன சந்தர்ப்பங்களும் உனக்கு தெளிவாக தெரியும். ஏதோ ஒரு இடத்தில் நிராகரிக்கப்பட்டால் அல்லது தோல்வி அடைந்தால் அதை நினைத்து நீ வருத்தப்படாமல், அதை விட ஒரு சிறப்பு வாய்ப்பு நமக்காக காத்திருக்கிறது என்று எண்ணத்தோடு அடுத்த அடியை எடுத்து வை. வாழ்க்கையே இருள் என்று நினைத்து வருத்தப்படாத. நெருப்பு தங்கத்தை உருவாக்கி அழகாக்குது. அதுபோல் துன்பந்தான் மனிதனை செதுக்கி உயர்வாக்குது. நல்லதைத்தான் நீ நினைக்கிறாய். அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் தங்கமே. உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது. நாளை அது நன்மையாக நடக்கப் போகிறது. அந்த திருப்பம் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது. உன்னை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று அமைதியாக நகர்ந்து சென்றுவிடு. தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றது தான். நான் சொல்வதை கேட்டுக்கோ. நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாக ஆக்குவது என்னுடைய கடமை. இந்த திருச்செந்தூர் முருகன் பேச்சை நம்பு தங்கமே. என்னை நம்பியவர்களை கைவிடவே மாட்டேன். நாளை காலை உனக்கு புதியதொரு திருப்பம், அருமையான திருப்பம், அற்புதமான திருப்பம் ஏற்பட போகிறது. இப்போது இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா போற்றி போற்றி.